ஆண்டு சிண்டிகேட் அவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அப்பொழுதே நான் அறிவித்திருந்தேன். இது இந்த ஆண்டு நிறுத்தி வைக்கப்படும் என்று அறிவித்திருந்தேன். ஒரு ஆண்டு முடிந்துவிட்ட காரணத்தினால் இந்த ஆண்டு அது இயற்கையாக வரும் என்ற அடிப்படையிலே இந்த கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கட்டண உயர்வு என்பது இப்பொழுது இந்த பல்கலைக்கழகத்திலே படிக்கிற ஒரு சில மாணவர்கள் இந்த கட்டண உயர்வால் நாங்கள் எல்லாம் கிராமப்புறங்களில் இருந்து வந்திருக்கிறோம், ஏழை மாணவர்களாக இருக்கிறோம். ஆக எங்களுக்கு இந்த தேர்வு கட்டணம் என்பது 50%, அதுவும் முதல்ல 150லேருந்து 225, மொத்தம் கிட்டத்தட்ட 8-9 பாடங்கள் எழுத வேண்டி இருக்கிற காரணத்தினால் 500-600 ரூபாய்க்கு மேல் அவர்களுக்கு இந்த கட்டண உயர்வு அதிகரித்திருக்கிறது. ஆகவே அவர்கள் எல்லோரும் இதை எப்படியாவது இந்த கட்டண நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நானும் உயர்கல்வித்துறை செயலர் மற்றும் இங்கே இருக்கிற பதிவாளர், தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஆகிய அனைவரோடும் விசாரித்து இந்த தேர்வு கட்டண உயர்வை இந்த ஆண்டு மட்டுமல்ல, இந்த சிண்டிகேட்டிலே நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அதை சிண்டிகேட்டிலேயே மறுபடியும் மறுபரிசீலனை செய்து அடுத்த சிண்டிகேட்டிலே முதலாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படுகிற வரை, ஆனால் போன வருஷமே என்ன சொல்லியிருந்தோம்னா அடுத்த வருஷம் வரணும். இப்போ அது கூட சொல்லலை. இனிமேல் புதியதாக சிண்டிகேட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு இதற்கான ஒரு பில் பாஸ் பண்ணப்பட்டு அன்னால் தவிர இந்த தேர்வு கட்டணத்தை கண்டிப்பாக நிறுத்தி வைக்கிறோம். நான் சந்தோஷமாப்பா, கட்டணத்தை நிறுத்தி வைக்கிறோம். அதனால் இந்த தேர்வு கட்டணம் இப்பொழுது மட்டுமல்ல, தொடர்ந்து இருக்காது. இனிமேல் மறுபடியும் புதியதாக சிண்டிகேட் ஆலய மன்றத்திலே கொண்டு வரப்பட்டு ஆட்சி மன்றத்திலே கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டால்தான் அது அமல்படுத்தப்படும். ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருத்தின்படி அவர் உயர்கல்வி வளர வேண்டும். இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இது போன்ற தேர்வு கட்டணத்தை எல்லாம் உயர்த்துவது என்பது மாணவர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் அவர்களும் என்னிடம் காலையிலேயே பேசி அவர் உத்தரவின் அடிப்படையில் தான் இது நிறுத்தி வைக்கப்படுகிறது. நிச்சயமாக இந்த தேர்வு கட்டணம் இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் வருகிற ஆண்டுகளில் இருக்காது. அது மறுபடியும் ஆலய மன்றத்திலே கொண்டு வரப்பட்டால்தான் அது நிறைவேற்றப்படும். ஆகவே முன்பு நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தை வைத்து இது அமுல்படுத்தப்படாது என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே மாணவர்களே, நீங்களும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இனிமேல் எந்த செமிஸ்டருக்கும் உங்களுக்கு தேர்வு கட்டணம் என்பது உயராது. இதே தான் இப்போ எவ்வளோ கட்டுறீங்களோ அதையே கட்டினால் போதும் என்பதையும் தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்ததன் அடிப்படையிலே அறிவிக்கிறேன். அந்த ஊரில் அதுக்குன்னு சில உரிமைகளை எல்லாம் நாங்கள் மட்டும் கொடுக்கல, ஏஐசிடி யூஜிசி எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் நாங்களும் அந்த தன்னாட்சி கல்லூரிகளுக்கு இந்த அரசு பொறியியல் கல்லூரிகளிலே எந்த கட்டணம், தன்னாட்சி இல்லாத கல்லூரிகளிலேயே எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறதோ அதைத்தான் வசூலிக்க வேண்டும் என்ற நாங்கள் ஒரு ஆணையையும் பிறப்பித்து அளிக்கவிருக்கிறோம். ஆகவே